காலை வணக்கம் நண்பர்களே. காலையிலே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 9:54 ஜூலை 15. என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா கூட வரல. ஆயா கூட்டின்னு வராங்க வீட்டுக்கு இன்றைக்கி. அதனால் அம்மா இன்றைக்கி கூட வரல. இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்ட்ரு வந்து ஒருத்தர் போட்டிருந்தது எனக்கு ஓகேவா இந்த பட்டுச்சு. நான் அப்போயே யோசிச்சது கேஷ் அண்ட் மொபைல் அண்ட் மாரி தான். அதுமாரி இது பண்ணால் யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்டே இருக்கிறாங்களோ அவங்க வந்து எடுத்துப்பாங்க. கிட்டே இருக்கிறாங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோவில் சொல்லிடுவேன் எங்கே வைக்க போகிறேன்ட்டு. ஏன்னா ஒரு இடம் மென்ஷன் பண்ணி சொன்னோன்னா அது தப்பாயிடும், அந்த இதுவாக இருக்கும். அது ஈஸியாக அண்ணா நகர்லேயே மொத்தமாக வந்து உக்காந்துருவாங்க. இந்த பாருங்க, முகப்பேர் அம்பத்தூர் கேட்டுங்க. முகப்பேர் அம்பத்தூர் அண்ணா நகர், முகப்பேர் அம்பத்தூர் அண்ணா நகர், இந்த பாடி சைடு, முகப்பேர் அண்ணா நகர் பாடி சைடு. அந்த மாதிரி சைடில் பொருளை நம்ம ஒரு லொக்கேஷன் நம்ம போஸ்ட்டு போட்டுடலாம். போஸ்ட்டு இல்லை ரீல்ஸு எதுனா இந்த எத்தனை டைமை கூட சொல்லிடுறேன்னா கரெக்டாக ஒரு எத்தனை மணிக்கு வச்சுக்கலாம், ஒரு 4:30 ஓகேயா. 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே இதுக்குள்ளே வைப்பேன் மோஸ்ட்லி. பக்கத்தில் யாருன்னா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. முக்கியமாக என்னான்னு பார்த்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வரணும். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க. என்ன ஓப்பன் பண்ணுறாங்களா வராது நினைக்கிறேன். இந்த காங்கிரஸ் தலைவர் யாரும் வராங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுதான் சொல்கிறேன்னா, மொபைல் ஹோல்ட்ரு வந்து வண்டி எடுக்கிறவங்க பார்த்துங்க. இந்த 4 லொக்கேஷன் தான், இந்த பாடி, முகப்பேர், அம்பத்தூர், அண்ணா நகர். இந்த நான் ஏன்டா ஒரு லொக்கேஷன் சொல்கிறேன் அங்கேயே இருப்போமாடா அப்படின்னு அப்படி சொல்லக்கூடாதுங்க. இன்னொன்று சில பேர் என்ன சொன்னாங்க, போன வாட்டியே ஒரு இதுமாரி ட்ரை பண்ணேன், அது ஃபெயிலியரில் தான் போயிடுச்சு. இருந்தாலும் இப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் முன்னாடியே லொக்கேஷன் சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரிப்பேராகி நிற்போம். நான் இப்போ நீங்கள் அம்ஜகரில் விழுகிறீங்க, ஆனால் நான் மயிலாப்பூர்லேருந்து நான் வரணும் அப்படின்னா கஷ்டம். நான் டைமையும் சொல்லிட்டேன். இந்த 4:30லேருந்து 5:30 மணிக்கு தான். அது வந்துட்டு இந்த 4 சரௌண்டிங்கில் தான் இருக்கும். கண்டிப்பாக 4:30 தான் 5:30. யார் ஃபஸ்ட்டு வரீங்களோ அவங்க வந்து எடுத்துக்கலாம் நான் சொல்கிறேன், சரிங்களா. இன்னொன்று சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் சேனலை. ஃபஸ்ட்டு மொபைல் ஹோல்ட்ரு இருக்கக்கூடாது. கொடுக்குறதுக்கு என்னடா மொபைல் ஹோல்ட்ரு அப்படிலாம் நீங்கள் சொல்லாதீங்க. ஏன்னா இல்லாதவங்களுக்கு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா அது கஷ்டமாக போயிடும். ஏன்னா இப்போ புரிஞ்சுக்கிங்க, மொபைல் ஹோல்ட்ரு இருக்கக்கூடாது. நேற்று இப்போ இப்படியே சொல்லிட்டேன், இந்த வீடியோ இன்றைக்கே போஸ்ட் ஆகும். அதனால் மொபைல் ஹோல்ட்ரு இருக்கக்கூடாது. மொபைல் ஹோல்ட்ரு இல்லாமல் வந்து ஏன்னா திருப்பி சொல்கிறேன். ஏன்னா வந்துடுவாங்க நம்ம பார்த்தா வந்துட்டு அதுக்கடி ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்தாலும் வரலாம், இல்லை 2-3 பேர் வந்தாலும் வரலாம், சரிங்களா. வீடியோ பார்க்குறவங்க மொபைல் ஹோல்ட்ரு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் வரணும். 4:30லேருந்து 5:30 மணிக்குள்ளே. 5:30 மணிக்குள்ளே தான் வைப்பேன். ஏன்னா இந்த டைமிங்கும் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் வேலையை சுற்றி பார்த்துன்னு இருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு எப்போ தப்புன்ட்டு நான் போட்டேன்னா எப்பயுமே பார்த்துக்க முடியாது. நம்ம ஒரு டைம் சொல்லிட்டோன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்டா 4:30 மணி காலையிலே வச்சிடலான்னா கேட்டிங்கன்னா 4:30 மணிக்கு 5:30 மணிக்கு வச்சாதாங்க எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், சரிங்களா. நான் அதுக்குள்ளே ஒரு 1000 ரூபாவது ஓட்டு வந்துடுவேன். அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மொபைல் ரீசார்ஜ் வேறு முடியுதுங்க. 3600 ரீசார்ஜ் மட்டுமே. ரொம்ப கஷ்டம். ஏன்னா வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன். ஏன் வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணுறேன்னா அதில் எனக்கு ஒரு 600 700 சேவ் ஆகுது. இப்போ அன்லிமிட்டட்லாம் போட்டோன்னா நான் போடும் போது எவ்வளோ இருந்துச்சுன்னா 359 பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடு 5Gயா அது இருக்கவோ. ஏன்னா நான் கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணுறேன், நெட்டெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவேன்னா அது. ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து நான் யாருக்குன்னா ஷேர் பண்ணனால 1 GB 2 GB போகும். நான் நார்மல் இது போட்டோன்னு வச்சுங்க எனக்கு செட் ஆகாது. அன்லிமிட்டட் பேக் போட்டால் செட் ஆகும். இதே மாதத்துக்கு நான் போட்டோன்னு வச்சிங்களேன் 359 மாதம் அதுக்குன்னு எடுத்து வச்சோன்னா நம்மளுக்கே ஒரு மாரி இருக்கும். அதனால தான் நான் ஒரு 2-3 வருஷமாக வந்து வருஷத்துக்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணுறதுக்கு தான் இந்த இன்னும் ஒரு 4 நாளில் ரீசார்ஜ் முடியுது. ஒரு வருஷம்
ரூபா. இப்போ 3500 ரூபா. நீ 10 மாதத்துக்கு கணக்கு பண்ணாலே எவ்வளோ ஆகுதுன்னா 3590 ஆகுதா. 2 மாதத்துக்கு மிச்சமாகும் 700. அதுக்கு தான் வருஷத்துக்கு நான் போட்டிருக்கு. இதுதான் நான் ரீசனு வருஷத்துக்கு போகிற ரீசார்ஜு. இதனால தான் நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். திருப்பேரூர் தான் போய்ட்டு பிக்கப் பண்ண தான் போகிறேன். ஆனால் எந்த ஸ்ட்ரீட்டு பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு தான் எடுக்கிறேன் ஃபஸ்ட் ஆர்டரு. இன்றைக்கி ஆர்டரே போடல. இப்போ தான் 800 ஆர்டர் காட்டினானுங்க, 700 ஆர்டர் காட்டுறாங்க. 585 ஆர்டர் ஒன்று விட்டேன், 700 எடுத்துட்டேன். அதுதான் பிக்கப் பண்ண ஃபோன் பண்ணி கேட்டேன். ஸ்கூட்ரு தான் போட்டாங்க. சேசிங்க ஏதோ சொன்னாங்க, முன்னாடி வச்சு கட்டி எத்தனை போகலாமான்னு கேட்டேன். எத்தனை போகலாமா தம்பி அப்படின்ட்டாங்க. இந்த பிக்கப் பண்ண போயின்னுக்கிறேன். இதாங்க இங்கே தான் பிக்கப் போட்டுக்கிறாங்க. பிக்கப் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இங்கே பண்ணலாம். நண்பர்களே, இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துட்டேன். இது பார்த்தீங்களா, இது பிளாஸ்டிக். இது தான் மெட்டல் நினச்சிக்க போகிறீங்க. வெயிட்டு கம்மி தான். பேசிட்டேன், நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மட்டும் அமுச்சு விடுங்க, நான் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டு தரேன்னாங்க. ஓகே தான், பார்த்துக்கலாம். ஒட்டி வாக்கம் போட்டானுங்க. இருந்தாலும் இந்த ஆர்டரை வச்சுன்னு எடுக்க முடியாது. 260 நல்ல அமௌண்ட் தான். இவர் எக்ஸ்ட்ராவே அமௌண்ட் போட்டு தரேன்னாரு. ஏன்னா சீல் பண்ணி அவங்க சைன் பண்ணதை வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பணுமா, அதுக்கே எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போடுறேன்றாரு. நான் எவ்வளோலாம் கேட்கல, அவர் போட்டு விட்றாருன்ற ஒரு நம்பிக்கையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 800 போடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே தான், 800 கரெக்டான அமௌண்ட்டு தாங்க, நல்ல அமௌண்ட்டு. ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சு போட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், இது எப்படியும் ஒரு 800 சில்லற கிட்ட வந்துருக்காங்க, 890 கிட்ட வந்துருக்கோம். இந்த சர்ஜ் போடாத போது போட்டாங்க, அமௌண்ட்டு அப்படியே இதுவாகிடுச்சு. ஃபஸ்ட் ஆர்டர் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 12 காலுக்கு தான் எடுக்கிறேன். 176. இன்னும் ஒரு சின்ன ஆர்டர் ஒரு 300 அப்படி ஆர்டர் பார்த்தாலும் தூக்கின்னு போயிடுவேங்க. 300 200 மாட்டினாலும் தூக்கின்னு போயிடுவேன். தலை ஜேபிஎல் பிரதரு அவர் எனக்கு ஒரு 500 ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு. அவர்னால தான் இன்றைக்கி என் பொழப்பு ஓடுது. டெய்லியும் இதுமாரி ஒருத்தங்க கடவுள் மாரி வந்து காப்பாற்றுறாங்க. தலை வரேன் தலை. அப்போ பரவாயில்ல தலை. நன்றி தலை. நாங்கள் போயிட்டு கமிஷன் தலை, கமிஷன் வரும், நான் அனுப்பிச்சி விட்றேன் காசு. அதெல்லாம் வேணாம், நான் அனுப்பிச்சி விட்றேன் தலை. வரேன் தலை. நண்பர்களே, இன்றைக்கி 2 ஆர்டர் எடுத்தேன். திருப்பேரூர் ஒன்று, ஜேபிஎல் ப்ரோ அவர் வந்து பிரதரோட அண்ணன், அவர் தான் அண்ணன். அவர் வந்து ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு, மாம்பாக்கம் ஒன்று. சரி, அவர்கிட்ட கேட்டு தான் நான் எடுத்துன்னு போகிறேன். நன்றிகள் பல. டெய்லியும் இதுமாரி தேவ தூதர்கள் வந்துடுறாங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு. தேவ தூதர்கள்லாம் என்னடா பெருசாக சொல்லிடா, அப்படிலாம் இல்லை. நம்மளை வந்து காப்பாற்றுறாங்களே, அவங்க தான் கடவுள். கண்ணுக்கு தெரிஞ்ச கடவுள்ல, அவருக்கு கடவுள் போட்டோமே, அவர் ஃபோட்டோ போட்டு கடவுள் மாரி அவரை இது பண்ணிடலாமா? சார்ஜிபிட்டியில் போடுவோம். இங்கேருந்து 36 கிலோமீட்டருங்க. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிங்கு ஒரு சின்ன ஒரு அருவா மாரி எடுத்துன்னு போகிறாருங்க, கொக்கி மாரி பொருளை வச்சுக்கின்னு சரியாக எடுத்துன்னு போகிறாருங்க. அங்கே பாருங்கள் பொருளை. பஞ்சாப் சிங்கோட ஒரு வீர இதுன்னு நினைக்கிறேன், அவங்களோட இது சரியாகுது பாருங்க பொருள். இந்த லெஃப்ட் தான் எடுக்கணும் நான். பக்கத்தில் இல்லையா? வழி இருக்குதா? வழி இருக்குது. இந்தமாரி வயல்வெளினால நண்டுலாம் ஒன்றாங்க எங்கே ஓடுது? ஓ, என்னையா வயல்வெளிலாம் இப்படி போகுது? ஐயோயோ, எங்கேயாவது வரக்கூடாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டே வரமான்ற மாரி ஆகிடும் போல். அந்த வழி வருது. ஆனால் போட்டர்ண்ணா, இது போட்டர். ஃபோன் பண்ணேன், எடுக்கல போல். பேர் வந்து நம்பர் மட்டும் தான் வருது, 376 376. அவரா? உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன்.
இது இல்லை இது இல்லை இது ஆமாம் இது இல்லை இது வேறு இடம். ஆ பாரிஸ் தான் பாரிஸ். அது ஆர்டர் க்ளோஸ் ஆயிடுச்சு. அவர்கிட்ட பேசிட்டேன் நான் முன்னாடியே. க்ளோஸ் பண்ணி தான் இதுவாகிடுச்சு. 477 ரூபா. இந்த நம்பர் தானே? இந்த நம்பராக பார்த்துங்கண்ணா. அந்த ஃபோன் 4 வாட்டி ஃபோன் பண்ணிட்டேன், எடுக்கல. கச்சா வந்துச்சுண்ணா, நன்றிண்ணா. அதாங்க இந்த ஆர்டர் குத்தாச்சு. கேமரா ஆன் பண்ணானா தெரியல நண்பர்களே. ஐயோ தண்ணி எடுக்கணும்னு நினச்சா எடுத்துட்ருக்கலாம், வேணாம். இப்போ இந்த ரூட் வந்து இப்படி தான் போகணும். நண்பர்களே பேசுறது கேட்குமா தெரியல. செம்பாக்கம் கையாறுன்ட்டு போட்டுக்குது. சரி, இந்த ரூட்டுக்கு நான் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. நான் இது வந்து லாஸ்ட்டாக கனெக்ட் ஆகல, அந்த ரூட்டுக்கு போய்க்கிறேன். இந்த இடத்துக்கு நான் வந்தது கிடையாது. சரி, அது இந்த பக்கம் போய் பார்க்கலாம் இன்றைக்கி. இது ஒரு ரூட்டாக இருக்கும் அப்படின்ட்டு அவனுக்கு கூப்பிட்டுக்கிறான்னா. நான் என்ன தான் கூப்பிட்டான்னு நினச்சேங்க. பல்பே இந்த ரூட்டு எடுத்ததே கிடையாதுங்க, ஃபஸ்ட் டைமுங்க. சரி, போய் பார்த்துட்டு போவோம். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு. பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி தான் காட்டுது. ஆனால் 16 கிலோமீட்ரு இங்கேருந்து நான் அங்கே போகிறதுக்கு. ஓகே தான். ஏதோ ஏரியா பார்க்கவே ஏதோ பச்சையாக இருக்கிற மாதிரி இருக்குது. 4 கொடுப்பேன். 4 மணிக்கெலாம் கொடுத்துருவாங்க இந்த ஆர்டரை. இப்போ அங்கேருந்து ஏன்னா அம்மா வர மாட்டாங்க. இதே நான் அம்மா வந்திருந்தாங்கன்னு வச்சுக்க எப்பயோ கிளம்பிட்டுருப்பேன். அம்மா வராததுனால தான் ஓகேவான்றது இருக்குது. அதுதாங்க இந்த கிவ்அவே இப்படி தாங்க சொல்லிட்டேன்ல. இந்த அம்பத்தூர், அண்ணா நகர், இந்த பாடி, இந்த முகப்பேர், இந்த சரௌண்டிங்கில் தான் இருக்கும். அதுவும் சொல்லிடுறேன், பார்த்துங்க. இந்த இடம் நல்லா இருக்குது. கேமரா வேறு திடீர்னு தான் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா வந்து இதுவாகிடுது. எப்படி சொல்கிறது, மண்ணாக இருக்குது, ஒன்று டஸ்ட்டாக இருக்குது. பச்சை பசல்னு பார்த்தா சூப்பராக இருக்குதுல்ல. இன்னும் சாப்பிட கூட இல்லைங்க. அந்தமாரி லொக்கேஷனில் தான் வைப்பேன். கரெக்டாக 4:30லேருந்து 5:30 மணிக்கு. சரிங்களா? யாருன்னா வந்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணிக்கங்க. யாருன்னே தெரில, பிள்ளைங்களாம் போயின்னுக்கிறான். அதுதான், நீங்கள் யாருன்னா வந்தீங்கன்னா கரெக்டாக இது பண்ணுங்கள். 4:30லேருந்து 5:30 மணிக்கு போஸ்ட்டு இல்லை ரீல்ஸ் நம்ம யூடியூப் சேனல்லே அப்லோட் ஆகும். அப்லோட் ஆகி பார்த்துக்குங்க. யாருக்கு வருதோ நீங்கள் எடுத்துக்கங்க, சரிங்களா? ஏன்னா இன்னொன்று சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்துட்டு ப்ரோ எனக்கு கிடைக்கலன்னு சொல்லாதீங்க. கிடைக்கிறவங்களுக்கு தான் இதுவும் ஆகும். ஏன்னா நம்ம இது காம்ப்ரமைஸே பண்ண முடியாதுன்னா. ஏன்னா அது பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஏன்னா டப்புன்ட்டு நிறைய பேர் வந்துட்டிங்கன்னா என்னால் ஒருத்தருக்கு தான் அது இது பண்ண முடியும். அதையும் புரிஞ்சுக்குங்க. டப்புன்ட்டு அட் அ டைமில் வந்து நிறைய பேர் வந்துட்டிங்கனாலும் ஆளே வரலனாலும் ஒரு இது. ஏன்னா இதுமாரி சொல்லிவிட்டு திடீர்னு ஆள் வரலனாலும் அசிங்கப்படுறதுக்கும் தயாராக இருக்கணும். அது நான் ஆல்ரெடி அதெல்லாம் மைண்டு இதுவாகிட்டு இருப்பேன், ரெடியாக இருப்பேன். சூப்பராக இருக்குதுலாங்க ஏரியா, பச்சை பசேல்னு. இது கையாறு, அந்த செம்பாக்கம் இது ஒன்று இருக்குது. இது வந்து எப்படின்னா ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தா செங்கல்பட்டு போவோம், லெஃப்ட் எடுத்தா திருப்பரூர் போவோம். அந்த ரூட்டு சூப்பராக இருக்குது, பச்சை பசேல்னு. அங்கெல்லாம் ஆர்டர் உயுமானே தெரிலங்க. திருப்பேரூர் போனால், வண்டலா கிட்டே போனால் ஆர்டர் உய்யும். அதுவும் எடுக்கிறதுக்கு கஷ்டம், அங்கே எடுக்கிறதுக்கு ஆள். திருப்பி இங்கேருந்து இன்னும் ஒரு 22 கிலோமீட்டருக்கா, 22 நிமிஷம் காட்டுது. எப்படியும் எடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா இங்கே எடுக்கிறதுக்கு அவ்வளோ இருக்கவும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஆர்டர் வச்சா மோஸ்ட்லி நான் தான் எடுப்பேன். அதனால் ஆட்டோ கிளிக்கர் ஆனில் இல்லை இப்போதைக்கு. நான் கிட்ட போகும்போது ஆட்டோ கிளிக்கர் ஆன் பண்ணுறேன். ஏன்னா சொல்ல முடியாதுல்ல, ஆர்டரு திடீர்னுட்டு எத்தால எடுக்கும். இங்கே பாருங்க ரூட்டா, ஐயோயோ ஏங்க எனக்கு பிச்சை மாரி ரூட்டுங்க, சத்தியமாக பாருங்க.
இது வந்து கரெக்டாக திருப்பேரூர் கிட்ட இருக்கிற பூஞ்சேரின்ட்டு ஏதோ ஒன்று, பூஞ்சேரியா பூங்கேரியோ ஏதோ பார்த்தாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லாக மேங்க்ரோவ்ஸ் இது மாரி இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. ஆனால் லைட்டாக அந்த ரைட் ஹேண்ட் சைட்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ஏங்க தப்பாக நினச்சிக்காதீங்க, வீடியோ அது கொஞ்சம் ஃபுல்லாக போட்டால் கூட போடுவேன். ஏன் தெரியுமா, இது வந்து இந்த சத்தியமாக இந்தமாரி ரூட்டுக்கெலாம் வந்து நீங்கள் இங்கே பாருங்கள், எனக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படியோ ஒரு ட்ரீம் பிளேஸுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க, சத்தியமாக சொல்கிறேன். பாருங்க, இதுமாரி வீடியோ போடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதுவெல்லாம் ஏன்டா லென்த்தா தேவையில்லாததை போட்டுனுக்கிறியாடா, வீடியோ பார்க்க வந்ததுன்னா வீடியோ மட்டும் போடுறா, இதெல்லாம் ஏன்டா போடுறேன்ட்டு கேட்காதீங்க. கொளத்தூர் முதல் நிலை ஊராட்சி. கொளத்தூர்லாம் இல்லை, இது கொளத்தூர் எங்கேயோ இருக்குது. எங்க பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குதுங்க. இந்த இடத்துக்கு யாருன்னா வந்துக்கிறீங்களா இது வரைக்கும்? வந்திருந்தா கமெண்ட் பண்ணுங்க. திருப்பேரூர் கிட்ட தான் இருக்குது, போகிற வழி தான். 250 ரூபாய்க்கு போட்டுன்னு போயிடலாம். ஏன்னா இதை விட்டேன்னா வேறு எங்கேயும் கிடைக்காது. விளையாட ஜோடி தேவை. ₹200 தான் போடணும் போல், விடுங்க. 50 ரூபா இல்லை. $200. நண்பர்களே, கரெக்டாக இது தாங்க ஒண்டலா. அது தெரியுதுங்க, அந்த டாப் இது தெரியுது. ஒண்டலாவே போட்டிருந்தாலும் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொல்ல முடியாது. இன்றைக்கி ஒண்டலாவை பார்க்க போகிறோம். ஒண்டலா ட்ரிப்பு போட்டுடலாமா நண்பர்களே? உங்களுக்கு ஓகேவா? ஆனால் பட்ஜெட் தான் ஹெவியாக இருக்கிறோம், அதே சொல்லிடுறேன். ஒண்டலா ட்ரிப்பு போட்டோன்னு வச்சிங்களேன், எப்படியும் ஒரு 2500 ஆகும். நடுவில் கூட ஒரு ஆஃபர் போயிடுச்சுங்க, அவர் 1000 சில்லற வர மாரி ஒருத்தருக்கு. இப்போ நம்ம புக் பண்ணோன்னா ஒரு 1700 800 கிட்டே போவோம். ஒரு டிக்கெட்டு மட்டுமே சொல்கிறேன். அங்கே சாப்பாடு கூட நம்ம வெளிலேருந்து எடுத்துன்னு போய் சாப்பிட முடியாது, உள்ளுக்குள்ளே தான் சாப்பிட்ணும். அதை தெரிஞ்சு ஒண்டலா டாப்பு. ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாமா? இந்த போட்டுக்குது பாருங்கள் ஒண்டலா, இங்கே தான் போட்டுக்கிறாங்க. அதுதான் கேட்குறேன். அப்படியே நேராக வந்து நண்பர்களே, ஒண்டலா அங்கே போட்டுக்கிறாங்க. அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு வந்தேன்னா ஒண்டலா கேட்டு வருமா. அந்த ஒண்டலா கேட்லேருந்து ஸ்டோருக்கு எங்கே போகணுன்னு கேட்டுவாங்க. ஸ்டோருக்கு வந்தோடனே இது வந்து இது ரைடர் 75 எடுத்துன்னு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ரைடர் 75 வீடியோ பார்த்துருக்கேன். அவர் காட்டும், அவர் ஒரு வாட்டி மழை டைமில் எடுத்துன்னு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இங்கே தான் அண்ணா ஸ்டோரில் கொடுக்கணுண்ணா. பாய் ஸ்டோரு. எது பாய்? ரைட்டு. எது எங்கே போனோம்? இதோ போட்டர். ஓகேவா? எங்கே போகணும் கரெக்டாக? கை கட்டு. ரைட்டு போடா. எங்கே ரைட்டு? சரி நண்பர்களே, ஸ்டோருன்ட்டு ஒன்று சொன்னானுங்க, அப்படி இப்படின்னானுங்க. இதில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கேட்டு கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டோர் தெரிஞ்சாலும் நான் ஸ்டோர் எங்கே இருக்குதுன்னு சொல்ல. அதான் நண்பர்களே, ஒண்டலா வந்தாச்சு. அண்ணன் தான் செக் பண்ணுறவர் போல். ஃபோன் பண்ணி கேட்டேன், இதுதாண்ணா மெட்ரில், கொஞ்சம் செக் பண்ணி சீக்கிரமாக அமுச்சு விட்ண்ணா. ஓகே நண்பர்களே, அங்கே பாருங்க, இதில் தொங்கி நிற்கிறாங்க மேலே. ஒண்டலாவுக்கும் வரலாங்க குடிசு. இதுதான் ஸ்டோரு. இங்கே அந்த அண்ணன்கிட்ட பேசியிருந்தேன், நல்லா ஜாலியாக பேசினாருன்னா அந்த டவுட்டெலாம் கேட்டேன். எப்படின்னா நம்ம ட்ரிப்பு வரலான்ட்டு இருக்கிறோம், நாங்கள் வரலாமா அப்படின்னு கேட்டேன். வரலாம் தம்பி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் அவர் நம்பரை வாங்கிக்கிட்டேன், அவர்கிட்ட கேட்கலாம். ஸ்டோரில் டப்புன்னு செக் பண்ணி கொடுத்தாரு. ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிடுச்சு.
அது இவங்க மேலே தான், அவங்க தான் வச்சுக்கிறாங்களாம். அது பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் ஸ்டோரா. ஸ்டோரில் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன். இது பக்கமா இதுதான் ஸ்டோரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா கேட்லேருந்து இப்படியே வந்துட்டான். நான் இப்போது திருப்பெரூருக்கு தான் போனேன். வேறு எவ்வளோ போட்டாங்கண்ணே நீங்கள் இந்த ஆர்டருக்கு? 800 க்ளோஸ் ஆகும்போது 855 ரூபா கஸ்டமர்கிட்ட கேஷ் கலெக்ட் பண்ணுறது. அவர் எவ்வளோ போட்டாருன்னா 1000 ரூபா போட்டாருங்க ரவுண்டா. நம்பிங்களான்னு தெரில. வாட்ஸ்அப்பில் அமுச்சிக்கிறாரு பாருங்க, அவர் நம்பர் தான். அந்த சைன் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அமுச்சு விட்டேன். பிரைட்னஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாருங்கள், 1000 ரூபா தெரியுதா? 1000 ரூபா அமுச்சு விட்டாருங்க. செம்ம சந்தோஷம். 855 ரூபாய்க்கு 1000 ரூபா. அவர் 700 சில்லரை இருந்தது, 850 ரூபா மாறுறதுக்கு என்ன சொல்லுவார் நான் நினச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி, பேமெண்ட்டில் பிரச்சனை கிடையாது, நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. பார்த்தா அதுக்கு 1000 ரூபா 900 ரூபா ரவுண்ட் பண்ணுவார் நான் நினச்சேன். 900 ரூபாலாம் ரவுண்டு இல்லை, போட்டால் 1000 ரூபா தான்ட்டு 1000 ரூபா போட்டு விட்டாருங்க. ஓகே தான். எப்படியோ அந்த அண்ணனும் நல்லா செக் பண்ணி இது பண்ணி சொல்லிட்டார், இதுதான் நாங்கள் படுற கஷ்டம் அப்படிலாம் சொல்லி. கஷ்டம் இல்லை, மற்ற இதுலாம் சொன்னார். அவர்கிட்ட நம்பர்லாம் கேட்டேன். ஒண்டலாவுக்கு வரலான்ட்டு இருக்கிறோன்னா, நான் சப்ஸ்கிரைபருக்கு கூடலாம் வரலான்ட்டு இருக்கிறேன், நீங்கள் ஐடியா கொடுங்கண்ணா அப்படின்னேன். சரிப்பா நான் சொல்கிறேன்ப்பா, கொஞ்சம் இதுவெலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது, என்னால் இது பண்ண முடியாது அப்படின்ட்டு. ஒண்டலா வந்து கிளம்பியாச்சு. தாறுமாறுங்க. சரிங்க, நெக்ஸ்ட்டு இங்கேருந்து ஒரு அப்படி நின்று சாப்பிட்டுருந்தாங்க. கரெக்டாக ஆர்டர் ஒன்று பள்ளிக்கரணிக்கே போட்டாங்க, 2 வீலரு. பரவாயில்ல, சும்மா எனக்கு 300 வந்தால் போதும்னு நான் நினச்சிருந்தேன். அந்த ஆர்டரை போட்டு விட்டாங்க அதுக்கேற்ற மாரி. சரிங்களா, அவரே வந்து கேட்டேன் தந்துடுறாராம். சரிங்க நான் வாங்கினா அப்படின்னுக்கிறேன். சரிங்களா, அவர் வரட்டும், வரும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். வந்துச்சு. இதோ பாருங்க, இதோ பார்த்துங்க. பேமெண்ட் யார்? ரவின்னு யார்? அவருது. ஓகே. இல்லைன்னா உங்களுக்கே கால் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி. இல்லை அதுக்கு இல்லை, இப்போ ஒரு ஆதம்பாக்கம் ஒன்று போட்டாங்க. பள்ளிக்காரனை கொடுத்துட்டு ஆதம்பாக்கம் போய்டுவோம்ல. சரி, அதனால தான். சரிங்களா, நான் கொடுத்துட்டு கால் பண்ணுறேன், நீங்கள் பேமெண்ட் போடுவீங்களா? இந்த நம்பருக்கு ஜிபே, இப்போ ஃபோன் பண்ணல அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறீங்க. அஜித் கர்ணான்னு வரும். நன்றிண்ணா. நண்பர்களே, இந்த ஆர்டர் எடுக்க வந்தேன், என் நல்ல நேரமும் தெரியல, என்னன்னு தெரியலங்க. ஆதம்பாக்கத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க ரேப்பிடோவில். பிக்கப் பண்ண தான் போயின்னுக்கிறேன். இந்த பக்கம் போகுது, இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த பக்கம். சரி, அது இது பண்ணிட்டேன், அதையும் பிக்கப் கொடுத்துட்டேன். பள்ளிக்கரணை ஆதம்பாக்கம் 300 ஏதோ ஒன்று நம்மளுக்கு காசு வருதில்ல ரேப்பிடோவில். வாட்ஸ்அப் நம்பரா? போட்டார் ரேப்பிடோ. அவருக்கே கால் பண்ணி கேட்டுருங்க. இதில் கால் பண்ணால் கொஞ்சம் இதுவாகும். பேமெண்ட் யார்? அவர் தானா? பேமெண்ட் யாருண்ணா? அவரா? 7780. ஓகேண்ணா. பேமெண்ட் 361 ரூபா. ஆதம்பாக்கம். இதுக்கு இங்கேருந்தே 1 ஹவர் மேலே காட்டுதுண்ணா டிராஃபிக்கில். ஓகேண்ணா. ஆமாம், சியானான்னு இருக்குது. கரெக்டு, சியானான்னு கரெக்டு. 1001. சரி, ஓகேம்மா, நான் சொல்லிட்டு வரேன். சரி, ஓகே, தேங்க்யூ. எங்கள் பெருங்குடிக்கு ஆர்டர் போட்டாங்க, அதையும் எடுத்துட்டேன். சின்ன ஆர்டர் தான், 291 ரூபா. சரிங்களா, பார்ப்போம் எப்படின்ட்டு. இதுதான் பெருங்குடி ஆதம்பாக்கம். அது வந்து அவர் கொடுத்தது அது பள்ளிக்கரணை. 21 கிலோமீட்டருங்க இது. 52 நிமிஷம், 300 சில்லற 295 ரூபா போட்டாங்க. ஓகே தான். பிக்கப்பும் 1 கிலோமீட்டர் தான் போட்டாங்க. ஓகே தாங்க. இதுவே எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 300, அது 300, அது இன்னொரு 300. கமிஷன்லாம் போக, கமிஷன் வச்சு பார்த்தா 1000 ரூபா கிட்ட வரும். கண்டிப்பாக 1000 ரூபா கிட்ட வரும். 1000 ரூபா, ஆமாம் 1000 ரூபா கிட்ட வரலாம்.
980 அப்படி வரலாம். கமிஷன் எடுத்து பார்த்தோன்னா ஒரு 800 சில்லற இருக்கலாம். ரைட்டு, நல்ல இது தாங்க நண்பர்களே. கரெக்டாக பெருங்குடி ஆர்டரு இது தான் லாஸ்ட்டாக எடுத்துருப்பேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் இப்போதைக்கு. மேம் லொக்கேஷனை தப்பாக போட்டு நான் ஒழுங்காக சொல்லலாம் எப்படி மேம்? நான் காட்டுறேன் மேம். நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா நான் ஃப்ரீயாக கூட கொடுத்துட்டு போகிறேன். மேம் நீங்கள் பேசுறதே சரியில்லை மேம். லொக்கேஷன் தப்பாக போட்டு நீங்கள் ஏதோ இதுவாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க மேம். அது ஓகே மேம், நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் அதுக்கு வாட்ச்மேன் இல்லை, வாட்ச்மேன் ஷூட்டு நந்தினி நை நந்தினி மேம். நந்தினி ஒர்க்கா சரி. ஹலோ, நீங்கள் சரிங்க மேம். நான் பேமெண்ட் யார்? சரி ஓகே மேம். அண்ணா அது போர்ட்டர்லேருந்து வந்துச்சுன்னா இப்போது நான் மேலே நந்தினி மேமுக்கு ஒரு பொருள் கொடுக்க சொன்னாங்க. அது வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணா. நந்தினி மேம்ட்டு வாட்ச்மேன் கிட்ட கொடுத்துட்டு போக சொன்னாங்க. நான் கொடுத்துட்றேன் சரிங்களா? நீங்கள் பார்த்து கொடுத்துருங்க. சரி ஓகேண்ணா. எனக்கு ஒருமாரி இதுவாக பேசுகிறாங்க, எனக்கே இதுவாகிடும். அதெல்லாம் சில நேரத்துலலாம் நான் தெரியுமா சொன்னால் நம்பிக்கலாம் தெரில. பொருளையே நான் எத்தனை வீட்டுக்கெலாம் போய்க்கிறேன். நான் வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறேன் தெரியுமா. நான் டென்ஷன் ஆக மாட்டேன்னா, டென்ஷன் ஆனால் போடுற ஐடியா போனாலும் போடா அப்படின்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருப்பேன். நண்பர்களே, சென்னை ஒன்று இந்த பள்ளிக்கரணை ரோடை இவ்வளோ டிராஃபிக்காக பார்த்துருப்பேன்னான்னு தெரிலங்க. பார்த்தீங்கன்னா 2.9 கிலோமீட்ரு 18 நிமிஷம் காட்டுதுங்க. இந்த ஒரு ரோடு அந்த பிரிட்ஜு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் லெஃப்ட்டில் கொஞ்சம்னா ஒரு 200-300 மீட்ரு அந்த லெஃப்ட்டில் கொடுக்குறதுக்கு 17 நிமிஷம் 18 நிமிஷம் காட்டுதுங்க. அண்ணா டொயேட்டோன்னு இருக்குது, நான் அங்கே இருக்கிறேன். அந்த டொயேட்டோக்குள்ளே தானா? கேட்டில் நிற்கிறீங்கனால தான் நான் கன்ஃபியூஷனில் கேட்டேண்ணா. எங்கே நிற்கிறீங்க? பேமெண்ட் யாருண்ணா? சரி இங்கே வந்து 20 நிமிஷம் காட்டுதுங்க. எங்கே போனாலும் டிராஃபிக்குங்க. இங்கேருந்து கரெக்டாக 5.6 கிலோமீட்டருங்க ஆதம்பாக்கத்துக்கு. அடடா, பார்த்தீங்களா இல்லை கட்டை கொஞ்ச நேரத்தில் தூக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. சரிங்க, இது பண்ணுறேன். இன்னொன்று பாரிஸில் வந்து ஆர்டர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இப்போ நான் எப்படியோ பெரிய ஆர்டராக எடுக்கிறேன்னு நினச்சினுக்கிறீங்களா? அது அவ்வளோ சுலபம் கிடையாது. ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு ரொம்ப பொறுமை தேவை. ஆர்டரே போடலனாலும் பரவாயில்ல, பெரிய ஆர்டரே போடலனாலும் அப்படி உக்காடுறோன்னா கூட பரவாயில்ல. நான் 10 மணிக்கு வரேன், 1 மணிக்கு எடுக்கிறேன்னா அப்போ பார்த்துங்க பொறுமை எவ்வளோ இருக்குன்ட்டு. 3 ஹவர் வந்து உக்காரணும். ஆர்டரே போடலனாலும் மனம் அது சரி பார்த்துக்கலாம் அந்த மைண்ட் செட்டு தான். இன்னும் ஆர்டர் போடலான்ட்டு இல்லை, திடீர்னுட்டு 2 மணி கூட ஆகும். நான் அந்த மாதிரி கூட எடுத்துன்னு போகிறேன். பார்த்துக்கிறீங்களா, ஊரை பக்கம் எடுத்துன்னு போன பாருங்கள், 600 ரூபா ஆர்டரு 3 மணிக்கு. அந்த மாரியே ஆகும் ஆர்டரே லாஸ்ட் வரைக்கும் இல்லாமல். நான் உங்களுக்கு பெருசாக ஓட்டுறது தெரியும், ஆனால் இதுமாரியும் இருக்குதுன்ட்டு சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் பாரிஸில் வந்தால் நல்லா வரும் அப்படி இப்படி. நான் எடுக்கிற 2 ஆர்டர் 3 ஆர்டரு அது அப்படி கிடையாது, மாட்டோம். ஆனால் நான் பார்த்துன்னே இருப்பேன். மோஸ்ட்லி கொஞ்சம் ஃபோனு நெட்வொர்க்கும் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். உங்களுக்கு கண்ணில் காட்டினாலும் சில நேரத்தில் எடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? நெட்வொர்க் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வேலைக்கு ஆகும்.
எல்லாமே உங்களுக்கு சரியாக இருந்தாலும் போட்டுடல, அந்த ஆர்டர் கரெக்டாக போடணும். அதுதான் வேறு வழி இல்லை. ஒரு வாட்டி அவர் ஆர்டர் காட்டுற பெரிய ஆர்டரை காட்டிட்டு நீங்கள் எடுக்க முடியலனால அடுத்த பெரிய ஆர்டர் கூட போட மாட்டாங்க சில நேரத்தில். அப்படி சில நேரம் நடக்கும். நிறைய விஷயம் இருக்குதுங்க, கொஞ்சம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா பாரிஸ் வந்தால் பெரிய ஆர்டர் வருதுன்ட்டு நீங்கள் நினச்சின்னு வந்தீங்கன்னா அதுவும் ரொம்ப இது மாட்டணும். அதுதான் சொல்கிறேன். நான் டெய்லியும் பாரிஸில் எடுக்கிறது நீ மட்டும் எடுத்துன்னு போகலான்ட்டு யோசிக்கிறியாடா அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அது அப்படி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து உக்காந்து பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்ட்டு உங்களுக்கே புரியும். நான் ஏதோ பசங்க இருக்கிறாங்க ஜாலியாக பேசின்னு உக்காந்துருப்பேன், ஆர்டர் எடுக்கலைன்னா கூட எடுத்துகிட்டு கற்றுட்டு தான் நான் பேச ஆரம்பிப்பேன் நல்லா. சரிங்களா? அதெல்லாம் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? நீங்களாண்ணா? இங்கே பாருங்க, உங்களுக்கு அங்கேயே நிற்குது. அதனால தான் கேட்டேன். நான் இல்லைண்ணா, நான் டிராஃபிக்கில் வந்து நிற்கிறேன். அந்த நேரத்தில் நீங்கள் இப்படி கேட்கும் போது இருக்குது பாருங்க. நான் என்னடா அங்கேயே நிற்கிது, அது கோளாறுண்ணா. அப்படி தானே? பின் வந்து 9455 9455 361. ம், 400. நன்றிண்ணா. வண்டி ம், நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. சரி, பட் என்ன ஆர்டர் போடுறாங்களாம் பார்க்குறேங்க. போடலன்னா அப்படியே வீட்டுக்கு தான் எம்டியாக போயிடுறாங்க. வீட்டாண்ட போய்ட்டு க்ளோஸ் பண்ணுறேன். ஏன்டா வீட்டாண்ட? ஆமாங்க, அங்கேருந்து இவ்வளோ தூரம் எனக்கு 3 ஆர்டர் போட்டு கொடுத்ததுக்கு நான் சும்மாவே போகலாம். ஏன்னா எடிட் பண்ணோங்க, அதுதாங்க நம்மளோட இது. 13 கிலோமீட்ரு ஓகே தான். என்ன ஆர்டர் போட்டால் எடுத்துன்னு போகிறேங்க, ஆர்டர் போடலன்னா அமைதியாக போயிடுறேன். முடியலங்க, கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. நம்ம ஓட்டாத பையன்ல. நண்பர்களே, டோட்டல் ஏர்னிங் சொல்லிடுறேன். சரிங்களா? இன்றைக்கி அந்த ஒண்டலை ஆர்டர் எடுத்தால இது சரி, இது வந்துச்சா, இதுலேருந்து சொல்லிடுறேன். 259. இது வந்து ஒரே ஒரு ஆர்டர் என் ஃப்ரெண்டை அவனுலேருந்து எடுத்தேன். 259. இந்த ஆர்டருக்கு வந்து ஒரு 5 ரூபா டிப்ஸு போட்டாங்க. ஓகேவா? ஓகே. அதுக்கடுத்தது ஜேபிஎல் ப்ரோ அவங்க அண்ணன் ஆர்டர் கொடுத்தார்ல. சரி, இது 264. ஜேபிஎல் ப்ரோ வந்து அண்ணன் வந்து ஒரு ஆர்டர் எடுத்து கொடுத்தாரு 504. அது 12% வந்து 443. ஓகேவா? 264 அந்த ஆர்டர். இது ப்ளஸ்ஸு போடணும். ப்ளஸ் 264 அந்த ஆர்டரு ப்ளஸ் ரேப்பிடோவில் 361ங்க. 361 ப்ளஸ் அது வண்டர்லா குத்தல, அது அமௌண்ட்டு ஏறிச்சு. அது 850 ரூபா மாறிச்சு. அதுக்கடுத்தது 850 ரூபா 51 ரூபா இவ்வளோ காட்டிச்சு எனக்கு கஸ்டமருக்கு கேஷ் கலெக்ட் பண்ணு. அது கேட்டதுக்கு அண்ணன் 1000 ரூபாவை ரவுண்ட் அப் பண்ணிட்டாரு. அதுதான் இப்போ கால்குலேட் பண்ணோம். இப்போ அதுக்கடுத்தது இந்த ரேப்பிடோ ஆர்டருக்கு வந்து அண்ணன் வந்து 400 போட்டு விட்டார். அது வேறு போடணும். 400 போட்டாரா? எவ்வளோ காட்டுச்சுன்னா இருங்க, ரேப்பிடோ திருப்பி பார்க்குறேன். 762. 851 ரூபா 762 ரூபா அந்த ஒண்டர்லாக்கு நம்மளுக்கு கேஷ் அமௌண்ட்டு வந்துச்சு. 762 ப்ளஸ் ஒரு 149 ரூபா டிப்ஸு போட்டு விட்டார் அதுக்கு. அதுவும் இல்லாமல் இன்னொரு ஆர்டர் எடுத்துக்கிறேன்ல 298. இது வந்து எங்கள் இதில் வந்து எடுத்தேன், திருப்பரூர் குத்தோன்னுமே இந்த ஆர்டர் தான் ஃபஸ்ட்டு வச்சிச்சு. சரி, இதுக்கு வந்து 298 ப்ளஸ் இது யார் அந்த அண்ணன் டிப்ஸு கொடுத்தாரு பாருங்க, 400 போட்டுவிட்றாரு. 361ல் 39 ரூபா டிப்ஸு. 39 ரூபா டிப்ஸு. என் டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 2316. இதில் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான் பெட்ரோல்.
டோட்டல் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 2066. சரிங்களா, ஏன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டு போனேன், அதேமாரி ஒரே ஸ்ட்ரெயிட்டு இறங்கிட்டேன்னா கரெக்டாக அந்த பெருங்குடி அது ஆதம்பாக்கம் அப்படின்னு இப்படி வந்துட்டேன். இப்படி பார்த்தாலும் ஒரே இது தாங்க வரும். இந்த 62 120 நான் 250 ரூபாய்க்கு போட்டேன்ல, 2 லிட்டரு போட்டால் தான் இதுவாகும். 250 ரூபா தான் கால்குலேட் பண்ணுறேன். சரிங்களா, இதோட இது வந்துட்டேன் வீட்டுக்கு. வேறு என்ன சொல்லணுன்னா அதுதாங்க, லைவ் போடலாமான்ட்டு இருக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, சரி லைவ் போட்டால் நம்ம எதுவும் ஏமாத்துகிற மாரி இருக்காது, லைவில் உங்களுக்கு காட்டினே இருக்கோம். யார் வந்து ஃபஸ்ட் எடுக்கிறீங்களோ அவங்க பார்ப்பீங்களே. இப்போ வரவங்க கூட அப்படியே பார்த்துனே கூட வரலாம், யாருன்னா எடுத்துட்டாங்களான்ட்டு நான் சொல்கிற லொக்கேஷனில் லைவ் போட்டாலும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் முகப்பேர், அண்ணா நகர், பாடி, அம்பத்தூர், இந்த 4 இதுக்கு ஒரு இடத்துல தான் வைப்பேன். டைம் பார்த்திங்கன்னா 4:30லேருந்து 5:30 மணிக்கு இதுக்குள்ளே எப்போயாவது வைப்பேன். சரிங்களா, முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போட்டு அப்டேட் பண்ணுவேன், இல்லைன்னா வீடியோவில் சொல்லிட்டே இருந்தாலும் போஸ்ட்டில் இல்லை ஷார்ட்ஸில் ரெண்டுத்தில் எதுலையாவது அப்லோட் பண்ணி விட்ருவேன் வீடியோவை. சரிங்களா, யார் வந்து எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு இது, ஏன்னா ஒருத்தருக்கு தான் கொடுக்க முடியும், தப்பாக நினச்சிக்காதீங்க. முடிஞ்சால் நான் லைவ் போட பார்க்குறேன் இன்ஸ்டாகிராமில், ஏன்னா லைவ் போட்டால் உங்களுக்கு தெரியும் வந்து யார் எடுக்கிறீங்களோ. ஏன்னா எடுத்துட்டா கூட நீங்கள் வந்து இதுவாகிடுவீங்களே, சரி யோசிச்சுப்பீங்க. ஏன்னா லாங்லேருந்து வந்து திடீர்னு ஓட்டின்னு வேகமாக ஓட்டின்னு வந்தால் கூட பிரச்சனை ஆகும். அதனால் நான் லைவ் லொக்கேஷன் போட்டேன். லைவ் போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரவங்க பார்த்துட்டு சரி எடுத்துட்டா கூட அவங்க மனசு இது ஆகிட்டு, இல்லை எடுத்தாங்களா இல்லையான்னு தெரியாமல் கூட வரோம். முடிஞ்சால் நான் அந்த எடுத்துட்டா கூட நான் அந்த இதுலேயே போடுற போஸ்ட்லேயும் அப்டேட் பண்ணுறேன், இல்லைன்னா இதுலேயும் அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா நாளைக்கு வீடியோ போட மாட்டேன் எப்படி எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இந்த விஷயமே பெரிய விஷயமா இருக்கிறதுனால வீடியோ கண்டிப்பாக போட மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்களா, எப்படியோ இன்றைக்கி ஓட்டி முச்சாச்சு, 2000 சில்லற ஏர்னிங்ஸு. வேறு என்ன டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. இன்றைக்கி இதோட முடிஞ்சிடும், ஏன்னா இதுக்குமேட்டு இது எப்படியும் நீங்கள் காலையிலலாம் பார்த்தீங்கன்னாலும் கஷ்டம்தான். 4:30 மணி வரைக்கும், 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். நான் அதுக்குள்ளே ரிப்ளை பண்ணுவேனானும் இது தெரியாது, ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்களா, அதனால சொல்கிறேன்.